கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் அவர் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் திமுக இல்லை அதிமுக தான்றது அவருக்கு தரவுகளோட ரிப்போர்ட் வந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து. என்னங்க இதே தலைவரே போடல, நாமினேஷன் பண்ணல, அடுத்து நயனார் நாகேந்திரனா வானதியா தமிழிசையான்னு பேச்சு அடிப்படுது. பாஜக இந்த மாதிரி நடக்காதுங்க. இப்போ செகண்ட் சொல்லப்பட்டதான், எடப்பாடி 30 வரலன்னா அடுத்த அதிமுக உங்கள் கையில் தான் வரும், ரெடியாக இருந்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நிர்மலா சீதாராமன். தெற்கு முனை புனித தலமாக போகிறார். அயோத்தி என்ன அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தனுஷ்கோடி கொடுக்கப்படும். ஆனால் மோடி இறங்கினார்ன ஆட்டத்தில் தூக்கி அடிச்சிடுவார் இலங்கை அரசாங்கத்தை. தூக்கி அடிச்சிடுவார். அவர்கிட்ட இந்த வேலை நடக்காது. %18 என்டிஏ வாக்கு சதவீதம் உள்ள கட்சியாக மாற்றினது யார்? அண்ணாமலை. அண்ணாமலைன்ற தனி மனிதர், போர்க்குணமுடையவர், போராளி. அண்ணாமலை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசுகிறார். அதுவே பாஜகவில் பாதி பேருக்கு பிடிக்கல. ஏன்னா பாஜகவில் இந்த மாதிரி பேசக்கூடிய தலைவர் யாரும் இல்லை. அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் நம்ம எம்எல்ஏ வர முடியும். நம்ம எம்எல்ஏ வந்தாலும் கூட்டணி பண்ணுற மாதிரி மந்திரி சபையை பிடிக்கலாம். கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறது வந்து கட்சியோட நலனுக்காக சொல்கிறாங்க, சொந்த நலனுக்கு. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் பிரகாஷ் எம் சுவாமி சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூமா. சார், தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை வந்து இப்போ வந்து ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கார். என்னன்னா, அவர் வந்து தமிழ்நாடு பாஜகவோட தலைவராக தொடருவாரா இல்லை அவரை மாற்றுவாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் எழுந்திருக்கு. ஏன்னா அவரோட நேற்று ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க, அதை எப்படி நீங்கள் அணுகிக்கிறீங்க? சரி, நீங்கள் அண்ணாமலையோட வரலாறை பின்னோக்கி பார்த்தீங்கன்னா சொல்வதே செய்வதாக தான் அவர் இருக்கார். இப்போ ஒன்று சொல்லி நாளைக்கு ஒன்று செய்கிற தலைவராக எனக்கு படலை. நான் அறிந்த வரைக்கும் அண்ணாமலை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசுகிறார். அதுவே பாஜகவில் பாதி பேருக்கு பிடிக்கல. ஏன்னா பாஜகவில் இந்த மாதிரி பேசக்கூடிய தலைவர் யாரும் இல்லை. அவர் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறார். முதல். ரெண்டாவது பாயிண்ட்டு, அண்ணாமலை வருத்தத்தில் வருத்தத்தில் இருக்கார். கூட்டணி அவருக்கு பிடிக்கலையானா ஓரளவுக்கு பிடிக்கல. அது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன் பிடிக்கலன்னு ஒரு காரணம் சொல்கிறேன். அவருக்கு என்னமோ அதிமுகவை கண்டா பர்சனலாக பிடிக்கல, எடப்பாடிக்கு அவருக்கும் 8ஆம் பொருத்தம், இப்படிலாம் வந்து சில டிபேட்டில் பேசுகிறாங்க. நான் சொல்ல தயாராக இல்லை. எனக்கு கிடைச்ச தகவலின்படி அண்ணாமலைக்கு அதிமுக மீது கோபத்துக்கு முதல் காரணமே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் அவர் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் திமுக இல்லை அதிமுக தான்றது அவருக்கு தரவுகளோட ரிப்போர்ட் வந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து. ஓகே. ஏன்னா எடப்பாடி வேலுமணிகிட்ட சொல்லி அந்த ஆள் முதல்ல காலி பண்ணு, அவர் ஜெயிச்சா நமக்கு பதவி வீக் ஆகிடும், அவர் தோற்கடிக்கிறது வேலை அப்படின்னு அதிமுக வாக்குகளை திமுக மனமாற்றம் பண்ணுறதுல ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கார் வேலுமணி. சரி, இப்போ அந்த 2024 எலெக்ஷன் எடுத்துக்கிட்டா, அந்த எலெக்ஷனில் வந்து ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் ஒரு கூட்டணி இருந்துச்சு. அந்த கூட்டணி உடையறதுக்கு முக்கியமான பொசிஷனில் வந்து அண்ணாமலை தானே இருந்தார். பட் நான் என்ன சொல்கிறேன், அந்த தேர்தலில் தோற்று போனதுக்கு காரணம் அண்ணாமலைக்கு வர வேண்டிய பாஜக வாக்குகளே வரலையே. ஸோ தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணி தோக்கடித்தது வேலுமணி. சார், இப்போ பர்சனலாக தான் எடுத்துப்பாங்க. நான் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கேன், என் கூட்டணியில் தான் நீங்கள் பிரிச்சுட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னும் போது அவங்க பர்சனலாக தானே எடுத்துப்பாங்க. பர்சனலாக எடுத்துப்பாங்க, ரைட்டுமா. அது காமன் எதிரி அப்போ திமுகவா பாஜகவான்னு ஆயிடுது இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ வார்த்தைக்கு என்ன சொல்கிறீங்க, காமன் எதிரி திமுகன்றீங்க. அப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்றா இருக்கா, உடன்படிக்கை இருக்கா? இல்லை. எம்ஜிஆர் வந்து தீய சக்தின்னு சொன்னது திமுகவை. ஆமாம். அப்படிப்பட்ட திமுகவோட கை கோத்து அண்ணாமலை தோற்கடிச்சிங்கன்னா அப்படி யாரோட கை தோக்குறீங்க? உங்கள் பரம எதிரியோட கை தோக்குறீங்க. அண்ணாமலை என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து என் தோக்கடிக்காட்டியும் பரவாயில்ல, நேர்மையாக நடந்துட்டு போங்க, அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணாதீங்கன்னு அந்த கோவம் தான் அண்ணாமலைக்கு இன்னும் மனசில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் 2 வாரம் சொன்னார், நான் என்றைக்கு மாற்றி பேசுகிறவன் இல்லைன்னு சொன்னார். அது என்ன உள்ள அர்த்தம்னு சொல்கிறேன். அது உள்ள அர்த்தம் என்னென்னா, அதிமுக கூட்டணி வேணாங்கிறதுல இன்றைக்கும் நான் கரெக்டாக இருக்கேன், மாற்றி பேசலை, வேணாங்கிறது என்னோட எண்ணம் அப்படிங்கிறது பேசுகிறார்.
சார் ஒரு முக்கியமான மேடையில சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, அதிமுகவோட கூட்டணி போனா நான் தலைமை பதவிய ரிசைன் பண்றதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. இல்ல அது வந்து பூடகமாவும் சொல்லியிருக்காரு, வெளிப்படையா சொல்லியிருக்காரு, மறைமுகமா சொல்லிருக்காரு, அநேகமா சொல்லியிருக்காரு. 2வது பாயிண்ட் சொல்லியிருக்காரு, என்னால பாஜக தலைமைக்கு அசௌகரியம் வராது. என்னால இன்கன்வீனியன்ட் வராது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ கூட்டணி வச்சா கூட எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லன்னு 2 மீனிங். சார் நீங்க வந்து அசௌகரியம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாருன்னு சொல்றீங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுகவோட தலைவர்கள் வந்து இபிஎஸ்ஓ இல்ல மத்த தலைவரோ என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு மோடியோ, அமித்ஷாவோ பிரச்சனை கிடையாது. அதிமுக பாஜகவோட தமிழக தலைமை தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அப்படி என்னமோ அவங்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஹெட்டோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. இங்க ஸ்டேட்ல இருக்கிற ஹெட்டோட தான உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. இந்த வார்த்தைய அமித்ஷாட்ட போய் சொல்றதுக்கு எடப்பாடிக்கு தைரியம் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அண்ணாமலைய மாத்துனா தான் கூட்டணிக்கு வருவோம். அண்ணாமலை எனக்கு பிடிக்காது. கெட் அவுட்ம்பாரு அமித்ஷா. அமித்ஷா வந்து ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதி. அவர் நீங்களும் நான் நினைக்கிற மாரி அவரு சாதா அரசியல்வாதி இல்ல. அவர் கரைச்சு குடிச்சவரு. இந்திய அரசியல்ல குஜராத்ல வந்து செங்கோல் ஓச்சியவர். குஜராத் அரசியல்ல தலைகீழா குடிச்சார். மோடிக்கு வந்து ரைட் ஹேண்ட் மேனா இருக்கார். வேடிக்கைக்கு நீங்க என்ன வேணா பேசலாம். அண்ணாமலை கண்ணா எனக்கு பிடிக்காது. அது பண்ணாரு, இது பண்ணாருன்னு. அமித்ஷாட்ட பேசுற அளவுக்கு தைரியம் யாருக்கு கிடையாது. சரி, அமித்ஷாட்ட போய் சொல்றீங்க. நீங்க அண்ணாமலை மாத்துனா தான் கூட்டணிக்கு வருவோம்ன்னு. என்ன சொல்றாரு அண்ணாமலை? அண்ணாமலை மாத்துங்கன்னு சொன்னீங்களா? உங்கள மாத்துறேன் அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ணுவாரு எடப்பாடி? இப்ப உங்கள மாத்துறேன்ட்டாருன்னா, மாத்த தானே மாத்தணும். சரி அவர விட்டுறேன், உங்கள மாத்திடுறேன். செங்கோட்டையன கொண்டு வரேன். தலைவர் ஆக்குறேன். என்னன்னா, see கேட்டு வாங்குற இடத்துல தான் எடப்பாடி இருக்காரு. குடுக்குற இடத்துல எடப்பாடி இல்ல. கொடுக்குற இடத்துல இருக்கிறது அமித்ஷா. இப்ப எடப்பாடிக்கு என்ன தெரியும்? ஒண்ணு அவங்க சொன்ன பேச்ச கேட்டு போணும். இல்ல நான் எஸ்டிபியோட கூட்டணி வைப்பேன், விஜயோட கூட்டணி வைப்பேன்னா, இடி பாயும். ஒண்ணும் பண்ண வேணாங்க. சிம்பிள். டாஸ்மாக் ஊழல வந்து திமுக ஆட்சியில என்கொயரி நாங்க பண்றாங்க. அது கொஞ்சம் நகர்த்தி 4 காலம் முன்னாடி எடப்பாடி ஆட்சியிலயும் விசாரணை தொடரும்னு அறிக்கை வந்துட்டு வச்சுங்க. கதை கந்தலா போடும். சார் இப்போ இந்த டெல்லி எலக்ஷன்ஸ் டெல்லியில அமித்ஷா பார்த்து போனாருல்ல சார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தலைவர் போறாருன்னா, நான் இவர நேரடியா மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கு சொல்லுவாங்க. இவரு என்ன பண்ணாருன்னா, நான் வந்து பார்க்க போறேன். ஆனா வந்து அமித்ஷா பார்க்க வரல. நான் வந்து ஆஃபீஸ் தொறக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அமித்ஷா பார்க்க போறாரு. அப்படின்னும்போது அவருடைய ஆளுமை மேல எல்லாத்துக்கும் கொஸ்டின் எழுதுல்ல. ஏன் ஒரு தலைவர பார்க்க போறாரு, இத வந்து மறைச்சு மறைச்சு சொல்லிட்டு போறாருன்னு. கண்டிப்பா. ஜெயக்குமார் சொன்னாரு. என்கிட்ட சொல்லாம போயிட்டாருன்றாராம். ஜெயக்குமார் போன்ற 2ஆம் கட்ட பெரிய தலைவர்கிட்ட சொல்லாம தான் போயிட்டாரு. எடப்பாடி என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, மீடியாவுக்கு தெரியாதுன்னு நெனச்சு அவர் வந்து இங்கேருந்து மதுரைக்கு போயோ, லண்டன் போயோ, கொலம்போ போயோ, டெல்லிக்கு போய் பார்த்துருக்காரு. ஆனா மீடியா கண்குத்து பாம்பு மாரி அந்த மேனிஃபெஸ்டோ வச்சு யார் யார் போறாங்க, யார் யார் வராங்கன்னு ஏர்போர்ட் மீடியா இருக்குதே, ரொம்ப சாமர்த்தியமான மீடியா அது. ஏர்போர்ட் மீடியாலாம் நம்மள மாரி இல்ல. ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸு. மேனிஃபெஸ்டோ வாங்கி பார்ப்பாங்க எல்லா பிளேன்லயும். யார் யார் தலைவர் போறாங்க, வராங்கன்னு. கரெக்ட்டா போய் மைக்க வச்சு நிப்பாங்க. அந்த மாரி எடப்பாடி போனது தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. வராருன்னு தெரிஞ்சு போச்சு. சாரி போறதில்ல, வர்றது தெரிஞ்சு போச்சு. கரெக்ட்டா மைக்க புடிச்சுட்டாங்க. போம்போது மைக்க புடிச்சுட்டாங்க. டெல்லியில டெல்லியில இவங்க நியூஸ் குடுத்துருவாங்க. எடப்பாடி இந்த ஃப்ளைட்ல வராரு புடிச்சுக்கோன்னு. டெல்லியில இருக்க ஜேர்னலிஸ்ட்லாம் டெல்லியில இருக்க தமிழ் ஜேர்னலிஸ்ட் அங்க போய் மைக்க பிடிப்பாங்க. ஸோ மீடியா கிட்ட தப்பவே முடியாது. எடப்பாடி என்ன கணக்கு போட்டாரு, மீடியா நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் பார்க்க வேணாம்னு சொல்லிக்கலான்னு. பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பேக் ஃபயர் ஆன என்ன ஆயிடுச்சு, அவருக்கு கட்சிக்கும் கெட்ட பேரு. அவருக்கும் கெட்ட பேர் ஆயிப்போச்சு. ஒரு பொய் சொல்றான்ற மாரி தானே இப்ப கட்சியில சார் ஆயிடுது இப்போ. இந்த பிரஸ் மீட் முடிச்சுட்டு வெளிய வந்து சொன்னது, நான் மக்கள் பிரச்சனைக்காக தான் பேசினேன். கூட்டணி பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆனா ஏன் பயந்து போனீங்க? சார் ஆனா அமித்ஷா வந்து அடுத்து இந்தியா டுடேல நடந்த ஒரு மீட்ல என்ன சொல்றாரு, நாங்க கூட்டணி பேச்சு அதிமுக கூட பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா டுடேல இல்ல. அ அ எடப்பாடி போன உடனே ட்விட்டர்ல ட்விட்டர்ல போட்டாரு. போட்ட என்டிஏ கூட்டணின்னு அடுத்தது போட்டாரு. என்டிஏ கூட்டணி தான் போட்டாரு. அவர் என்ன கேட்டாராம் அமித்ஷா, 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கெடுன்னு ஜனவரி மாதமே சொல்ட்டார். 27, 28, 26 தேதி வரைக்கும் ஒண்ணுமே சத்தமே காணோம். எடப்பாடி வராரா இல்லையான்னு தெரியல. கடந்த 10 நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு நிர்மலா சீதாராமன் வந்தபோது செங்கோட்டையனை பார்த்து பேசினாங்க. அப்ப செங்கோட்டையன் சொல்லப்பட்டதாம். எடப்பாடி 31ஆம் தேதிக்குள்ள வரலன்னா, அடுத்த அதிமுக உங்க கையில தான் வரும். ரெடியா இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நிர்மலா சீதாராமன். சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அமித்ஷா சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. இது கேள்விப்பட்டு அவர் பையன் மிதுன் வழியா அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டார் அமித்ஷாட்ட. ஏன்னா இது என்னடா வம்பா போச்சு. புது பூதமா கலப்புறாங்களேன்னு தெரிஞ்சு போச்சு. டெல்லி எப்பவுமே சில காரியங்கள ரகசியமா பண்ணும். பண்ணிட்டு அந்த ரகசியத்த வெளியில சொல்லும். அதுதான் டெல்லியோட டெக்னிக். நான் ரகசியமா பண்ணேன். இருந்தாலும் இதான் ரகசியம் அப்படின்னு வெளியில சொல்லும். அந்த மாரி நிர்மலா சீதாராமன் வந்து இங்க செங்கோட்டையன பார்த்தது, ஏங்க சென்னையில் நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன பார்க்குறாங்கன்னா, எடப்பாடிக்கு போய் சேராம இருக்குமா நியூஸு? தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எதுக்கு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நீ சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேனா? வெதர் நல்லா இருக்கா? வெயில் அடிக்குதா? அப்படியே பேச போறாங்க. இல்ல. ஹார்ட்கோர் அரசியல் தான் பேசுவாங்க. இதெல்லாம் எடப்பாடி கொடுக்கப்பட்ட சிக்னலாக தெரிஞ்சது. உடனே அடிச்சு முடிச்சுட்டு ஓடி போயிட்டாரு.
உடனடி செங்கோட்டையனை வந்து நிர்மலா சீதாராமன் மீட் பண்ண அடுத்த நிமிஷம் இவர் டெல்லிக்கு போகிறதுக்கு பொட்டி எடுத்து வச்சிட்டார். பையனை விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டார். 2 நாள் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. போயிட்டு வந்துட்டார். இது எடப்பாடி பண்ண தப்பு என்னென்னா, மீடியா கிட்டே நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு நினச்சார். அங்கே இவர் கேட்டார், அமித்ஷா கேட்டாராம். சரி வந்துட்டீங்க, பேசிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, கூட்டணி ஓகே ஆயிடுச்சு, கூட்டணி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாராம். இல்லை எனக்கு டைம் வேணும்னாராம் எடப்பாடி. டைம் கொஞ்சம் கொடுங்க, நான் கொஞ்சம் கட்சியில் கலந்து ஆலோசிக்கணும். என்னங்க நீங்கள் தாங்க பொதுச் செயலாளர். இல்லை இல்லை மூத்த தலைவர்லாம் கேட்கணும். இவங்களாம் கூட்டிட்டு வந்தீங்களா, இவங்களாம் யாருன்னு? இவங்கெல்லாம் உங்கள் எதிர்ப்பாளராக இருந்த ஒரு காலத்தில் இப்போ ஆதரவாளர் ஆகிட்டாங்க. இருந்தாலும் மற்ற தலைவர்லாம் கேட்கணும்னு. சரி நீங்கள் சொல்லாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இவர் வெளியில் போனோடனே அவர் ட்விட்டரில் போட்டார், அடுத்து ஆட்சி தமிழ்நாட்டில் என்டிஏ தான். என்டிஏ ஆட்சின்னு போட்டதுக்கான உள்நோக்கு என்னென்னா, அதில் அதிமுக அடங்கியதுங்கிறது இன்டைரக்டாக இன் பண்ணிட்டார். அமித்ஷாலாம் அப்படி தான் பேசுவார். ஓப்பனாக பேச மாட்டார், பூடகமாக பேசுவார். அதில் பல விஷயங்கள் யாருக்கு விஷயம் போய் சேரணுமோ அவங்களுக்கு விஷயம் போய் சேர்ந்தாச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ டெல்லி நோக்கி நிறைய தலைவர்கள் போயிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்மளோட பிரதமர் வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு அங்க ஃபிஷர்மேன் பிரச்சனைலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டா தமிழ்நாட்டுக்கு வராரு. இந்த பயணம் வந்து எவ்வளோ முக்கியத்துவமா இருக்கும்? முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. ஏன்னா ஒரு 6 மாசமா திருப்பி தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறாங்க இலங்கை கடற்படையால். கடற்படையா? இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அமெரிக்காவுக்கு நெருக்கமானவர். அவர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தார். மோடிக்கு நல்ல பேர் வந்தது. இப்போ திருப்பி வந்த உடனே இதை மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு கண்டனமாக எதிர்க்கட்சிகள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுல மத்திய அரசாங்கம் உஷாராக இருக்குது. அதே நேரத்தில் டெல்லியில் இருக்கிற இலங்கையோட தூதரை ரெண்டு தடவை டிமார்ஷே பண்ணி பேசினாங்க. யார்? ஜெய்சங்கர். இப்படி கொடுத்து பேசலை. அவங்க சொல்கிறாங்க, நீ எல்லை தாண்டி வந்துட்டீங்க, சுருள் இது கம்பி போடுறீங்க, சுருள் மீன்பிடி போடுறீங்க அப்படின்னு 1008 புகார் வச்சாங்களே தவிர, அது கேட்டால் ஜெய்சங்கர் துப்பாக்கி தான் சுடுவீங்களா? இப்போ இப்போ பங்களாதேஷ்லேயும் தாண்டி வந்தானா இப்போ துப்பாக்கி சுடுறோம், அரெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி கொள்கை தீவிரவாதிகளாம் கேட்டாராம். ஜெய்சங்கர் கேட்டாராம், தமிழக மீனவர்கள் தீவிரவாதிங்களா? எதுக்கு கைது பண்ணி ஜெயிலில் போடுறீங்க? வந்தீங்கன்னா வான் பண்ணி அனுப்புங்க, வராது இந்த பக்கம் வராதப்பா, தள்ளி போப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் துப்பாக்கியால் சுடுறீங்க? இன்னும் அவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க விடுதலை புலிகளால் கேட்டாராம் ஓப்பனாக. இது இலங்கை தூதர் சொல்லிட்டார் டெல்லிக்கு. மோடி சொன்னார், ஆல்ரைட் நான் பார்த்துக்கிறேன், எங்கிட்ட விட்டுருங்கன்னு. இப்போ இலங்கையில் நடக்கிறது கம்யூனிஸ்ட் அரசாங்கம், உங்களுக்கே தெரியும். ஆமாம் சார். சைனாவுக்கு நெருங்கிய தொடர்புடைய அரசாங்கம், சைனாவோட பேச்சை கேட்குற அரசாங்கம். ஆனால் மோடி இறங்கினார்ன ஆட்டத்தில் தூக்கி அடிச்சிடுவார் இலங்கை அரசாங்கத்தை. தூக்கி அடிச்சிடுவார். அவர்கிட்ட இந்த வேலை நடக்காது. இப்போ இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளில் யார் பிரதமராக வரணும்னு முடிவு பண்ணுற தகுதி மோடிட்டு இருக்குது. மொரீஷியஸ்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, பங்களாதேஷ்லேருந்து எல்லா இடத்துலையும். அடுத்து பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் வரப்போகுது. முகமது யூனுஸ் தூக்க போகிறாங்க, தூக்கிட்டு மோடி ஆளை போட போகிறாரு. அடுத்தது இலங்கையில் சொன்னாராம், நீ ஒழுங்காக இருக்கியா இல்லை ஏதாவது ஆட்சி மாற்றம் பண்ணட்டுமான்னு. அதை நேரில் சொல்கிறதுக்கு. ஏன்னா மோடி எப்பவுமே இலங்கை ஜனாதிபதியை வரவழைக்க முடியும். மோடி சொன்னார், தப்பு, நம்ம காரியம் நம்ம தான் போனோம் அப்படின்னு போயிட்டு, என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் பிரசிடென்ட், என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எடுத்து பண்ண போகிறீங்களா, இல்லை நாங்கள் எடுத்து பண்ணட்டுமா, இல்லை வந்து கட்டுக்கணுக்காமல் போனால் அப்புறம் எங்களை ப்ளேம் பண்ணாதீங்க, சைனாலாம் இது உங்களுக்கு உதவிக்கு வராது, நீங்கள் உடனடியாக துப்பாக்கி சூட நிறுத்தலைன்னா விளைவுகளை சந்திக்க வேண்டும் வான் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்கா போகிறாரு. உடனே ராமேஸ்வரம் வந்து மீனவர்கிட்ட பார்த்து பேசிட்டு அண்ணாமலை ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டாராம், மீனவர் தலைவர்லாம் கூப்பிட்டு. அதில் அண்ணாமலை இருக்க போகிறாராம். அதில் இனிமேல் எதுவும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தில் பொறுப்புன்னு அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துட்டு தான் டெல்லிக்கு போகிறதா கேள்விப்பட்டேன். இப்போ பாம்பன் பிரிட்ஜ் அங்கே இல்லாமல் தனுஷ்கோடின்னு ஒரு முக்கியமான ஸ்பேசஸ் இருக்குது. இதை வந்து நம்ம அரசியல் ரீதியாக எப்படி இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறாங்க பிஜேபி? மோடிக்கு வந்து ராமேஸ்வரம் மேலேயும் தனுஷ்கோடி மேலேயும் ரொம்ப நாளாக ஒரு தனி பாசம் இருக்குது. ரொம்ப ஆண்டுகளாக தனி பாசம் இருக்குது. அயோத்தியாவில் கோயில் கட்டும்போது முன்னாடி எங்கே வந்த ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? ராமேஸ்வரத்துக்கு வந்து ராமேஸ்வரத்தில் வந்து பூஜை பண்ணி அந்த கங்கை நீர் எடுத்து கொண்டு போய் தான் அந்த நீரை கொண்டு தான் அபிஷேகம் பண்ணார். கேட்டாராம், ராமேஸ்வரம் இவ்வளோ புனிதமான தலம், இவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்களே திராவிட கட்சிகள்லாம், அதை விட தனுஷ்கோடி எவ்வளோ புனிதமான தலம். அங்கே வந்து புயல் அடித்து பில்டிங்லாம் அழிஞ்சு போச்சு, அதெல்லாம் ரைட்டு, இப்போ ஒன்றும் தப்பு இல்லை. அதை மீட்டு எதாவது பண்ணிங்களா? ஓகே ஆல்ரைட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. இப்போ இல்லை, 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாராம். நடுவில் இந்த ராமர் கோயிலில் பிஸி ஆகிட்டார். இப்போ தனுஷ்கோடியை கையில் எடுத்து தனுஷ்கோடி இந்தியாவின் தெற்கு முனை புனித தலமாக போகிறார். அயோத்தி என்ன அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு தனுஷ்கோடி கொடுக்கப்படும். அங்கே இருக்கிற மத்திய அரசாங்கத்தோட நிலத்தில் ஒரு 100 அடி அனுமார் சிலையும் நிறுவ போகிறார். ஒரு முக்கியமான அடையாளமாக அனுமார் சிலை. இப்போ அனுமார் தான் எல்லா ஊர்லேயும்
50 அடி 100 அடி கட்டு வராங்க. அது ஃபேமஸ். அனுமார் இப்போ அந்த மாதிரி தான் இருப்பார். நம்ம நாமக்கல்லே ஹைட்டாக தான் இருக்கார். அந்த மாதிரி ஒரு உயரமான அனுமார் சிலையை, அது பஞ்சமுக அனுமான் கட்டிட்டு அந்த நகரத்தையே புனித நகரமாக்க போகிறாராம். இது சொன்னா இதுக்கு ஐ டோன்ட் நீட் ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷன். ஸ்டேட் கவர்மெண்ட் தயவு எனக்கு தேவையில்லை, நாங்களே பண்ணிக்கிறோம். எதை காட்டுறதுன்னா, தமிழ்நாட்டை ஆன்மீக மையமாக மத்திய அரசாங்கம் இன்டைரக்டா பண்ணுறதுக்கான வேலைகள் இதெல்லாம் இதை பற்றி நாளை காத்தால் வரப்போகிறதில்ல, உடனே நடக்க போகிறதில்ல. அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணவும், இடத்த பார்வையிடவும், எந்த இடத்துல சிலை வைக்கலாம், எந்த இடத்துல கோயில் கட்டலாம், அங்கே ராமருக்கு ஒரு கோயில், அப்புறம் வந்து பரத சக்தனருக்கு ஒரு கோயில், சீதாதேவிக்கு ஒரு கோயில், இதெல்லாம் பண்ணி தனுஷ்கோடிய புனித நகரமாக அறிவிக்க போகிறதுக்கான முன் உதாரணமாக இந்த இந்த ஒரு நிகழ்ச்சி கருதப்படுகிறது. ஏன்னா அவர் ரொம்ப மனசு வருத்தம், தனுஷ்கோடியும் ராமேஸ்வரத்தையும் நம்ம சரியாக பராமரிக்கலை. சரி, ஏன்னா ராமேஸ்வரத்தில் வர 80% யார் தெரியுமா? வட இந்தியர்கள் தான். ராமேஸ்வரத்துக்கு நம்ம எப்படி காசிக்கு போகிறோமோ அந்த மாதிரி அங்கே ராமேஸ்வரத்தில் வருவாங்க. ஆல் ஓவர் நார்த்லேருந்து ட்ராவல் பண்ணி, ஜம்மு காஷ்மீர்லேருந்து யூபி, பீகார், மத்திய பிரதேஷ்லேருந்து ட்ராவல் பண்ணி ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு இங்கே ராமநாத சாமி பார்த்துட்டு அந்த அங்கே மண்ணை எடுத்துகிட்டு போய் அங்கே பண்ணுவாங்க. அதுதான் வழக்கம். நம்ம இந்தியாவோட புனித தன்மையே அங்கேயும் தான். ஸோ அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்தை சரியாக மெயின்டைன் பண்ணல, கோயில் சரியாக கட்டல அப்படின்னு இப்போ வந்து மோடி மனசு வச்சார்னா ராமேஸ்வரம் கோயிலை தொல்லியல் துறையை எடுத்துகிட்டு டெவலப் பண்ண முடியும். சரி, இப்போ மோடியும் அண்ணாமலை எடுத்துக்கிட்டா நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் வந்து அண்ணாமலையோட ஃபேஸ் வந்து ஃபிஷர்மேன் விஷயத்திலேயோ இல்லை தமிழ்நாட்டு உரிமை சார்ந்தாலும் நிறைய பெருசாக பேசப்படுது. ஆனால் உட்கட்சியிலே அவருக்கு வந்து சப்போர்ட் இல்லையோ அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. ஏன்னா அவருடைய விமர்சனம் அதிகமாக எங்கே வருதுன்னா உட்கட்சியிலேருந்தே வருது. சரி, உட்கட்சியில் இருக்க தான் இருக்கும், தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பின்பு அப்படின்னு நம்ம பாஜகவை பார்க்கணும். கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்புன்ற மாதிரி அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பின்பு. அண்ணாமலைக்கு முன்பு எப்படி இருந்த கட்சி? ஏதோ ஒரு நோட்டா கட்சியாக இருந்தது. தாமரை மலர்ந்தே தீரும் டிவி இன்டர்வியூ போய் கற்றுவீங்க. அது அப்படியே ஒரு பாட்டுக்கு ஒரு நோட்டா கட்சி மாதிரி இருந்தது. 18% என்டிஏ வாக்கு சதவீதம் உள்ள கட்சியாக மாற்றினது யார்? அண்ணாமலை. அண்ணாமலைன்ற தனி மனிதர், போர்க்குணமுடையவர், போராளி. அவர் தனியாக மாற்றினார். அது வந்து வைத்தறிச்சல் படம் தான் படம், தப்பு கிடையாது. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்லாம் ஒன்று இப்போ யார் ரொம்ப வைத்தறிச்சப்படுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் ரொம்ப ரொம்ப பொறாமப்படுறாங்க. நம்ம ஒன்றும் பண்ணாமல் போயிட்டோமே, நம்ம பீரியடில் ஒன்றும் நடக்கலையா, இவர் பீரியடில் நடக்குதுன்ற காழ்ப்புணர்ச்சி. அந்த காழ்ப்புணர்ச்சி அதெல்லாம் இன்னும் சில தலைவர்கள்லாம் அவங்களுக்கு என்ன தான் அகில இந்திய பதவி கொடுக்கப்பட்டாலும் கூட, சில பேர் அகில இந்திய பதவி, சில பேர் சட்டசபையோட பாஜக தலைவர் பதவி கொடுத்தா கூட மாநில தலைவர் பதவி மேலே ஆசைப்படுறாங்க. அது ஆசைப்பட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களோட தார்மீக கடமை. ஆனால் இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டிய மத்திய அரசாங்கம் தான். மத்திய அரசாங்கமும் டெல்லி பாஜகவும் இதுக்கு மேலே காலம் தாழ்த்துதுன்னா தமிழ்நாட்டில் கட்சி காணாமல் போயிடும். ஏன்னா இது வந்து உள்கட்சி வந்து சத்தியமூர்த்தி போனால் மாறிட்டு வருது பாரதிய ஜனதா கட்சி. இப்போயே சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க இதே தலைவரே போடல, நாமினேஷன் பண்ணல, அடுத்து நயனா நாகேந்திரனா, வானதியா, தமிழிசையான்னு பேச்சு அடிப்படுது. பாஜக இந்த மாதிரி நடக்கவே நடக்காதுங்க. பழைய பாஜக இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. இராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சி அது. அந்த கட்டுப்பாடு உள்ள கட்சி கழுது தேஞ்சு கட்டருமாயிட்டோன்னு வருத்தமாக இருக்குது. சரி, இப்போ தமிழ்நாட்டோட ஸ்டேட் பிரசிடென்ட் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அதிமுக கூட நம்ம அதிகமாக கூட்டணி வைக்கக்கூடாது, நம்ம தனியாக வளரணும் அப்படின்றது. ஆனால் கூட இருக்கிற கட்சியோட மற்ற நிர்வாகிகள் வந்து அதிமுக அமைச்சர்களுடைய இல்லை முன்னாள் அமைச்சர்களுடைய ரொம்ப நெருக்கமாக இருந்து அவங்கள வந்து டெல்லி கிட்ட கூட்டிகிட்டு போய் நம்ம கூட்டணி பேச வைக்கிறது இங்கே அண்ணாமலையோட இம்பார்ட்டன்ஸை குறைக்குது இல்லை? சரி, அவங்களுக்கு என்னென்னா கட்சி வளருதோ வளரலையோ, அண்ணாமலை சொல்லிட்டாராம் 26 தேர்தல் சட்டசபை தேர்தல் நான் போட்டி போட மாட்டேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், கவனிச்சிங்களா? கோயம்புத்தூரில் நான் பதவி ஆசை இல்லாதவன்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டெல்லிகிட்ட சொல்லிட்டாராம், நான் சட்டசபை தேர்தலில் போட்டி போட போகிறதில்ல, எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம், நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன், நான் சாதாரண தொண்டனா கூட இருந்து வேலை செய்கிறேன். இது என்ன காரணம் காட்டுதுன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் நம்ம எம்எல்ஏ வர முடியும், நம்ம எம்எல்ஏ வந்தாலும் கூட்டணி பண்ணி வந்து மந்திரி சபையை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேராசையில் கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறது வந்து கட்சியோட நலனுக்காக சொல்கிறாங்க, சொந்த நலனுக்கு, பொது நலன் இல்லை. 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் கூட்டணி வேணும்னு கத்துறதுக்கு தான் எம்எல்ஏ ஆனோ, முடிஞ்சால் நாளைக்கு மந்திரி ஆனோ, நாளைக்காக சேர்க்கணும், இதுதான் அவங்களுக்கு எண்ணம். அண்ணாமலை அந்த எண்ணமே கிடையாது. நீ எம்எல்ஏ பதவி கொடுத்தாலும் வேணாம், எம்பி பதவி கூட அவர் வேண்டான்னு தான் சொன்னாராம். டெல்லியோட தலையீட்டினால தான் போட்டி போட்டார். சில பேர் சொன்னாராம், நான் ரொம்ப தப்பான்ட்டேங்க, டெல்லியில் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும், ஏன்னா என்னை வந்து முடக்கி போட்டாங்க தேர்தலில், நான் எல்லா கான்ஸ்டியூன்சி போய் தேர்தல் பண்ணேன். இந்த வாட்டி க்ளீனாக சொல்லிட்டேன், எனக்கு எம்எல்ஏ பதவி தேவையில்லை,
இந்த வாட்டி அண்ணாமலை கண்டிப்பாக எம்எல்ஏ தேர்தலில் போட்டி போட மாட்டேன்னு உறுதியாக இருக்கார். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்காரு. ஆனால் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அவங்களோட சுயநலத்துக்காக கட்சி அடக்க வைக்க பார்க்குறாங்களோ அடக்க வைக்க பார்க்குறாங்களோ சொல்ல முடியும். சார் 2024 எலக்ஷன்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான எலக்ஷன்ஸ் வந்து அது வந்து பிரைம் மினிஸ்டருக்கான எலக்ஷன். அப்படின்னும்போது பிஜேபியோட வோட் பேங்க் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா இன்கிரீஸ் ஆச்சு. ஆனா 2026ன்றது ஒரு சட்டசபைக்கான எலக்ஷன், சிஎம்க்கான எலக்ஷன். அப்படின்னும்போது இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் குரோத் வந்து மறுபடியும் 2026ல பிஜேபி இருக்குமா? அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஒரு கேள்வி கேட்குறேன். காங்கிரஸ் 10 எம்பி தேர்ந்தெடுத்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து, பாண்டிச்சேரி இன்க்ளூடிங். அப்போ ராகுல் காந்தி பிரதமராக அப்படின்னு பணத்தை வச்சா 10 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. சட்டசபையில் 25 பேர் போட்டி போடுறாங்க. அவங்களாம் தோற்கடிக்கப்படுவாங்களா? பின்ன இல்ல. சார் இங்க நான் என்ன பிஜேபியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வளரும் இல்ல, அப்படின்னு இல்ல. பார்க்குறேன். பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வளர்ந்துருக்கு. இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடுறவன், மோடிக்கு மட்டும் ஓட்டு போடுவேன், தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல. மோடிக்கும் போடுவோம், பாஜகன்ற ஒரு கட்சிக்கு போடுறோம். அது அப்போ சட்டசபை தேர்தலாக இருந்தாலும், கார்ப்பரேட் தேர்தலாக இருந்தாலும், பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கட்சி தான். ஏன்னா, இப்போ நிறைய இளைஞர்கள், யுவதிகள், பெண்கள் பாஜக பக்கம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு. சார் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா சீஃப் மினிஸ்டர் எலக்ஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ்ல சீஃப் மினிஸ்டருக்கான இப்ப ஏடிஎம்கேவோட வோட் பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல. இப்போ என்னன்னா, கூட்டணி வந்ததுன்னா, அடுத்த முதலமைச்சர் எடப்பாடின்னு சொல்லி பாஜக ஓட்டு கேட்கும். அது எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஏன்னா, பாஜக பெருசா, தமிழ்நாட்டில அதிமுக பெருசான்னா, அதிமுக தான் பெருசு. அது ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. இப்போ கூட்டணிக்கு எடப்பாடி ஒத்துக்கினாரு அப்படின்னா, என்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்க போறது அதிமுகவா தான் இருக்கும் தமிழ்நாட்டில. அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலினா, எடப்பாடியா? தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு மேட்டர். அண்ணாமலை ரேஸ்லயே கிடையாது. அதிமுக கூட்டணி இல்லை என்றால் என்ன நடக்கும்? ஸ்டாலினா, எடப்பாடியா, அண்ணாமலையான்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அவர் போட்டி போடுறாரா, போட்டி போடலையா வேற விஷயம். அண்ணாமலை முன்னிறுத்தப்படுவார். ஆமா. 3 கார்னர் கான்டெஸ்ட். அப்புறம் விஜய், சீமான் அதெல்லாம் அடுத்த லெவல். ஸோ அண்ணாமலைங்கிற ஒரு சக்தி பாராளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் தான் பயன்படும். சட்டசபை தேர்தலுக்கு பயன்படாது நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்க நேரத்த ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி சார். வணக்கம்.